ஹலோ! எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ போடுறேன். அப்பப்போ சீசன் வர மாரி தாங்க வீடியோலாம் எடுக்க முடியுது. டைம் இருக்காது. சம்டைம் லேசியாக இருக்கும். அதை ஒரு டைம் பண்ணணும்னு நினச்சேன்னா, அந்த மாதிரி உட்காந்து பண்ணிடுவேன். இது பார்த்திங்கன்னா, முந்தின நாள் பர்த்டேக்கு முந்தின நாள் பண்ணுற வீடியோ. குலோப் ஜாமுன் பண்ணலாம் அப்படின்ட்டு, சின்ன பொண்ணுக்கு குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவளுக்கு குலோப் ஜாமுன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு குலோப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாங்கிட்டு வந்து அது ட்ரை பண்ணேன். 2 பேக் இருந்தது. கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. ஐயோ, இது 2மே யூஸ் பண்ணலாமா, இல்லை இந்த சின்ன பேக் மேபி இந்த கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கெலாம் ஒன்று போட்டிருப்பாங்க அதுவும் நினச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆனால் பார்த்தா அந்த பேக்கிங் சோடா பவுடர் அந்த மாதிரி தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, நம்பிக்கையோடு பண்ணுவோம், நல்லா வரும் அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த பால் அதில் உள்ள அளவுப்படி எல்லாமே நல்லா போச்சு. ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. என்னென்னா ஸ்மெல்லு தான் நம்மளுக்கு அதில் உள்ள அந்த மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவே கொமட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் ஃபேன் வேறு இல்லாமல் அது ட்ரை ஆகக்கூடாதுன்னு ஃபேன் வேறு இல்லாமல் அது பண்ண ஆரம்பித்ததுனால ரொம்ப ஸ்மெல்லாக இருந்துச்சு. ஒரு வழியாக அதெல்லாம் முடிச்சுட்டு நெய்லாம் போட்டு க்ரீஸ் பண்ணி எல்லாம் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமைகள் குறைய ஆரம்பிச்சிச்சு. நம்மளுக்கு எங்கே அதெல்லாம் இருந்துச்சு, ஆரம்பத்துலேருந்து இருந்தால் தானே இப்போ இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பித்தேன். நல்லா தான் வந்தது, ஒரு சில உருண்டைகள் கிராக்ஸ் இல்லாமல். அப்புறம் நேரம் ஆக ஆக லைட்டாக கிராக் என்ன தான் நான் கவர் பண்ணாலும் அது விழுந்தே தீருவேன் அப்படின்ட்டு அது விழுந்துகிட்டு இருந்துச்சு. அப்போவே தோணுச்சு, சரி இதுவும் அப்படி தான் போல் ஊற்றிக்கிச்சா அப்படின்னு நினச்சிட்டு ஓரளவுக்கு பண்ணேன். இருந்தாலும் சரி, ஆரம்பிச்சிட்டோம், முடிச்சு தானே ஆகணும் அப்படின்ட்டு எல்லாம் உருண்டைகள்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பொறுமையாக நேரம் ஆக ஆக ரொம்ப சோதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மாவு காலியாகவே ஆகிற மாதிரியே தெரியல. நானும் உருண்டை பிடிச்சி பார்க்குறேன், ஒன்றும் பிடிச்சி மாவு காலியாகவே ஆகலை கடைசி வரைக்கும். ஐயோ, என்னடா இது, தெரியாமல் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. அப்புறம் நிற்க முடியல. சரின்னு சொல்லிட்டு குட்டி சேரை கொண்டு வந்து போட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் உருட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சேரே இல்லாமல் கீழே உட்காந்து பண்ணினேன். அப்புறம் போய் ஹாலில் உட்காந்து பண்ணினேன். எப்பப்போலாம் முடியுதோ அப்போல்லாம் தண்ணி குடிச்சு ரிலாக்ஸ் ஆகி பண்ணிகிட்டு இருந்தேன். அது பார்த்தா டைம் ரொம்ப இழுத்துருச்சு. லன்ச் டைம் விட அதிகமாகிடுச்சு. சரி, இது வேலைக்காக அது சட்டுப்புட்டுன்னு முடிச்சிடும்னு கொஞ்சம் ஸ்பீடாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 3 o'clock ஸ்கூல் முடிஞ்சு அவங்க வந்துடுவாங்க அப்படின்ட்டு பண்ணி நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. லைட்டாக தானே கிராக் இருக்குது, பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா அங்கே பார்த்தா லைட்டாக அப்படியே விழுக ஆரம்பிச்சிருச்சு. வாழ்க்கையிலேயே கிராக் விழுந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, பண்ணி தான் பார்ப்போம், எப்படின்னாலும் பரவாயில்ல, எண்ணெயில் கரையாமல் இருந்தால் சரி அப்படின்ட்டு மனசை தேத்திட்டு ஒரு வழியாக பொண்ணாக போல் பூவை போல் திருப்பி போட்டு அந்த பக்கம் சுகர் சிரப்பையும் வச்சிட்டு இருந்தேன். அதுவும் ஓரளவுக்கு ரெடி ஆனவுடனே இதையும் போட்டு கொஞ்சம் நேரத்தில் சோக் ஆகட்டும், நம்ம அதுக்குள்ளே முடிச்சுட்டு லஞ்ச் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தா அது என்னடானா லைட்டாக கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. பயம் வந்துடுச்சு. ஐயோ, சுகர் சிரப்புக்குள்ளே மேபி கரைஞ்சிருமோன்ட்டு எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே பார்த்தேன், இல்லை சம்டைம் எனக்கு வேகாது உள்ளக்க, அந்த மாதிரி இருக்குமோன்னு பார்த்தேன். ஆனால் நல்லா வெந்துருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் குலோப் ஜாமுன் நல்லா குலோப் ஜாமுன் மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்க தான் அப்படி தெரியல, ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சோக்கானதெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சாஃப்டாகி எல்லாம் மறுபடியும் மாவு மாதிரி ஆயிருமோ அப்படின்ட்டு உடைய ஆரம்பிச்சிருந்ததுனால சரி, நீ இருக்கிற எண்ணெயை வச்சே ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு லஞ்சுக்கு அப்புறம் பிள்ளைங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கான்னு கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா, சின்ன பெரியவா மொக்கையாக தான் இருக்குது பட் ஓகே அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தா. சரிண்ணே, என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பொண்ணுடைய பர்த்டே, அதுக்குரிய 2 ட்ரெஸ் எடுத்திருந்தோம். இது ஒரு ட்ரெஸ் அதுக்கு பட்டனே இல்லாத மாதிரி இருந்ததுன்ட்டு ஒரு 2-3 பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணி முடித்தேன். இது கொஞ்சம் சின்னதாக சிம்பிளாக டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டோம்.